பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி அப்பத்தாவோட பிறந்தநாள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, கோமதி வந்து எல்லாருக்கிட்டேயும் இந்த மாதிரி நாங்கள் அன்னதானம் போகிறோம், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா, சக்திவேல் வந்து ரொம்பவே வீரமாக அப்படியே பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கறி விருந்து போடுறோம், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா, அந்த வந்து சாப்பாடெல்லாம் திறந்து பார்க்கும்போது அதில் புளி சாதம், தயிர் சாதமாக இருக்குது. குமரவேல் கிட்ட தான் இந்த சாப்பாடு பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. அதனால குமரவேல் கிட்ட எங்கடா கறி சாப்பாடை காணோம், இந்த சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு குமரவேல் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சாப்பிட வந்தாங்களாம், அவங்க கோச்சிக்கிட்டு கிளம்புறாங்க. உடனே கதிர் பார்த்தீங்கன்னா, யாரும் கிளம்பாதீங்க, எங்கள் அப்பா ரெடி பண்ண சாப்பாடு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் ரெடி பண்ண சாப்பாடை சாப்பிட்றதுக்காக வராங்க. எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. அப்பத்தாவும் வந்து சாப்பிட்றாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு, பேத்திக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி விட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சக்திவேல், முத்துவேல் தவிர எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா, பாண்டியனோட அந்த அன்னதானத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட பார்த்திங்க அப்படின்னா, அப்பத்தாவோட பிறந்தநாள் ரொம்பவே நிறைவாக வந்து முடிவடையுது. இதுக்கப்புறம் 2 குடும்பம் வந்து ஒன்றா சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.